Hi my dear students, today we are going to discuss about 4th standard English subject Unit 5 of the portion revision. Okay, all of you listen. First one is question answer. Something is wrong, said Helen's mother. What was wrong with Helen? Something is wrong, said Helen's mother. What was wrong with Helen? Okay, Helen கிட்ட ஏதோ சம்திங் ராங்காக இருக்குது. ஓகேவா, ஹெலன் மதர் சொல்கிறாங்க ஹெலன் கிட்ட என்ன இருக்குது, சம்திங் இது ராங்காக இருக்குது. வாட் வாஸ் ராங் வித் ஹெலன், அப்படி என்ன தான் அவங்ககிட்ட தப்பாக ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபைண்ட் பண்ணுறாங்க. ஹெலன் குட் நாட் see or hear after she was born. ஓகேங்களா, அவள் பிறக்கும்போது அவளுக்கு எல்லாமே நல்லா ஹெல்த்தியான பேபியை தான் பிறக்கிறான். பட் ஆஃப்டர் பார்ன் தான் அவள் என்ன பண்ணுறா, பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு வந்துட்டு காதும் கேட்கல கண்ணும் தெரியல அப்படிங்கிறத அவங்க அம்மா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அவகிட்ட ஏதோ சேஞ்சஸ் இருக்குதுன்னு தெரியுது. அது என்ன சேஞ்சஸுங்கிறத அவங்க ஃபைண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா, ஃபைண்ட் பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சம்திங் இஸ் ராங் செட் ஹெலன்ஸ் மதர். வாட் வாஸ் ராங் வித் ஹெலன்? ஹெலன் குட் நாட் see or hear after she was born. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின். Although Helen could not hear or see, what kind of girl was she? ஓகேவா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெலன் வந்து கண்ணும் தெரியல காதும் கேட்கல. ஹெலனுக்கு என்ன பண்ணல, கண்ணும் தெரியல காதும் கேட்கல. வாட் கைண்ட் ஆஃப் கேர்ள் வாஸ் ஷீ, அவள் வந்து எப்படிப்பட்ட ஒரு கேர்ள். ஓகேங்களா, என்ன மாதிரியான ஒரு கேர்ளாக இருக்கா. கைன்னா அன்பாக இருக்கிறது. வாட் எது மாதிரி அவள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹெலன் வாஸ் எ ஸ்மார்ட் கேர்ள். ஹெலனுங்கிறவ யார், ஸ்மார்ட் கேர்ள். ஆல்தோ ஷீ குட் நாட் ஹியர் ஆர் சி, அவள் ஸ்மார்ட்டான கேர்ளாக இருந்தாலும் அவளுக்கு என்ன கேட்கல, காதும் கேட்கல கண்ணும் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெலன் வாஸ் எ ஸ்மார்ட் கேர்ள். ஹெலன் வாஸ் எ ஸ்மார்ட் கேர்ள். although she could not hear or see. ஸ்மார்ட் கேர்ளாக இருக்கா, அவளுக்கு கண்ணும் தெரியல காதும் கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. அது செகண்ட் கொஷின். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின். ஹூ அக்ரீட் டு ஹெல்ப் ஹெலன்? ஹூ அக்ரீட் டு ஹெல்ப் ஹெலன், யார் வந்து ஹெலனை வந்து ஏற்றுக்கிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் கொஷினில் கேட்குறாங்க. ஆன்சர், ஹெலன்ஸ் டீச்சர் மிஸ் சல்லிவன் agreed to help ஹெலன். ஓகே, ஹெலன் டீச்சர், ஹெலனுக்கு ஒரு டீச்சரை வந்து அசைன் பண்ணுறாங்க. அவங்க பேர் என்னென்னா மிஸ் சல்லிவன். ஓகேங்களா, மிஸ் சல்லிவன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவகிட்ட இருக்க என்னென்ன டிஃபெக்ட், என்னென்ன குறலாக இருக்கோ அது எல்லாத்தையுமே எக்ஸப்ட் பண்ணிக்கிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. லேர்ன் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹூ அக்ரீட் டு ஹெல்ப் ஹெலன், யார் வந்து ஹெலனுக்கு ஹெல்ப் பண்ணது? ஹெலன்ஸ் டீச்சர் Miss Sullivan agreed to help Helen. Okay, next fourth question. How did Miss Sullivan help Helen? How did Miss Sullivan help Helen? அவளுடைய மிஸ் சல்லிவன் வந்துட்டு டீச்சர் அவளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த கொஷினில் கேட்குறாங்க. மிஸ் சல்லிவன் spelled a lot of words for Helen on her hand to make Helen understand. மிஸ் சல்லிவன் ஸ்பெல்ட் எ லாட் ஆஃப் வேர்ட்ஸ் ஃபார் ஹெலன். சல்லிவன் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய வேர்ட்ஸை வந்து அவளுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா, நிறைய வேர்ட்ஸ் வந்து ஹெலனுக்கு சொல்லித்தராங்க. எப்படின்னா, ஆன் ஹியர் ஹேண்ட்ஸ் டு மேக் ஹெலன் அண்டர்ஸ்டாண்ட். அவளுடைய கை இருக்குல்ல, நம்மளுடைய ஹேண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ஹேண்டாலே ஒவ்வொரு வேர்ட்ஸும் எப்படி இருக்கும், ஏன்னா அவளால் பார்க்க முடியாது. நம்ம வாயால் சொல்லி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா காது கேட்காது. ஸோ அதனால் அவளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறதுங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அவங்க மிஸ் என்ன பண்ணுறாங்க, அவளுடைய ஹேண்ட் ஆல்ரெடி நான் எப்படி இந்த சைன்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஹேண்டிலே வந்து ஏ எப்படி போடுறது, பி எப்படி, அதே மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸும் அவங்க மிஸ் வந்து அவளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஃபோர்த்து கொஷின். ஹவு டிட் மிஸ் சல்லிவன் ஹெல்ப் ஹெலன்? ஆன்சர், மிஸ் சல்லிவன் ஸ்பெல்ட் எ லாட் ஆஃப் வேர்ட்ஸ் ஃபார் ஹெலன் ஆன் ஹியர் ஹேண்ட் டு மேக் ஹெலன் அண்டர்ஸ்டாண்ட். கையில் சொல்லி கொடுத்தோடனே அதை அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாள். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஷின். வாட் டிட் ஹெலன் லேர்ன் வென் த டீச்சர் புட் ஹியர் ஹேண்ட் இன்டு ரன்னிங் வாட்டர்? அவளுக்கு வந்து அவளுடைய டீச்சர் வந்து அவளுடைய எப்படி வந்து அவளுக்கு அவளுடைய ஹேண்டை பிடிச்சி ரன்னிங் வாட்டரில் அவளுக்கு அந்த வேர்ட்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அந்த கொஷின்.
ஹெலன் லேர்ன் டு ஸ்பெல் தி வேர்ட். ஹெலன் லேர்ன் டு ஸ்பெல் தி வேர்ட். ஹெலன் வந்து லேர்ன் பண்ணிக்கிறா என்ன வேர்டுனா வாட்டர். இப்போ நமக்கு வந்து வாட்டர்னால் போர்டில் எழுதி போடுவோம், WATERன்னு எழுதி போட்டால் நம்ம கண்ணால் பார்ப்போம். அதுவே வந்து நமக்கு பார்க்காட்டியும் சொல்லும்போது காதில் கேட்டால் வாட்டருக்கு வந்து W நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். W எப்படி இருக்கும், A எப்படி இருக்கும், T எப்படி இருக்கும், E இருக்கும், அப்படி எல்லாமே தெரியும். வாட்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூட அவளுக்கு தெரியாது. அவனால் அதை யூஸ் பண்ணியிருப்பா, குடிச்சிருப்பா, தண்ணிலாம் குடிச்சிருப்பா, பட் அது என்ன பொருள் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியாது. ஸோ அதை வந்து அவளுக்கு லேர்ன் பண்ண கற்றுக் கொடுக்குறாங்க. Helen learned to spell the word water. First WATER. When the teacher put her hand into running water. அவளை கை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தண்ணி ஓடல அந்த வாட்டரில் கை வச்சு தண்ணினா இதுதான் அதை ஃபீல் பண்ணி அதனுடைய வெயிட் எப்படி இருக்கும், அதனுடைய சில்னஸ் எப்படி இருக்கும், அது வெயிட்னா ஈரப்பதம், ஓகே, அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டச் பண்ணி ஃபீல் பண்ணி அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஃபிங்கராலே சொல்லிக் கொடுக்குறாங்க, ஹேண்ட்ஸாலே சொல்லிக் கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், 6th கொஷின். வாட் வாஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் ஹெலன் ஃபைனலி அண்டர்ஸ்டுட். கடைசியாக ஹெலன் வந்து எது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த வேர்ல்டுலேயே எது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவன் நினச்சி அவன் அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஹெலன் அண்டர்ஸ்டுட் தட் வேர்ட்ஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் தி வேர்ல்டு. இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் தான். சரிங்களா, அந்த வேர்ட்ஸ் இருந்தது நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் ஒரு விஷயத்தை நம்ம வந்து கன்வே பண்ணணும் ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா அந்த வேர்ட்ஸாக இருந்தால் சீக்கிரமாக நம்ம அந்த விஷயத்தை கன்வே பண்ணிடலாம். அந்த வேர்ட்ஸ் இல்லைன்னா நம்ம ஒரு திங்ஸை கூட இப்போ போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிளுக்குன்னு ஒரு ஃப்ரூட் இருக்குது, அந்த ஃப்ரூட்டுக்கு ஆப்பிள் நம்ம பேர் வச்சுருக்கோம். ஸோ அதனால் நம்ம எங்கேருந்து சொன்னாலும் ஆப்பிள்னு சொன்னால் அதனுடைய பேர் மட்டும்தான் ஆப்பிள். நமக்குமே வந்துட்டு ஒருத்தவங்க ஒரு பேர் வைக்கிறாங்க. ரீசன் என்னென்னா நம்மளை கூப்பிடும்போது கேர்ள், நம்ம எல்லாமே கேர்ளாக இருக்கும். ஸோ கேர்ள் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூட எல்லாருமே வந்துடுவாங்க. அவங்களுக்கு செப்பரேட் நேம் வச்சு நம்ம கூப்பிடும்போது பர்டிகுலர் பர்சன் மட்டும் அந்த இடத்துக்கு வருவாங்க. சரிங்களா, அதே மாதிரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப முக்கியங்கிறத அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் இந்த லெசனில் இருக்க கொஷின் ஆன்சர். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்ட்டை வந்து இது வந்து 3rd பார்ட்டு, ரிமைனிங் 1 பார்ட் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.